சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். இங்க மனோஜ் தன்னோட கடையில உட்கார்ந்திருக்கிறாப்ல. பிசினஸ் பயங்கர டல் அடிக்குது. எந்த கஸ்டமருமே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம மொட்டை ஃப்ரெண்ட் மனோஜ பார்க்கறதுக்காக வராரு. "என்னடா இப்படி டல்லா உட்கார்ந்திருக்க? கடையில யாருமே இல்ல. என்ன கடைய சாத்தி போட்டு வச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மனோஜ், "ஏன்டா நீ வேற கஷ்டப்படுத்துற? எதிர்த்தாப்புல இருக்கிற அப்ளையன்ஸ்க்குலாம் நெறைய பேர் வராங்க. ஆனா இந்த கடைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. நானும் நோட்டீஸ் குடுக்குறேன், ஆஃபர்லாம் போட்டு பார்க்குறேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம மொட்டை ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, "உன் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் ராசியா இருந்துச்சு. உன் பொண்டாட்டி தான் உனக்கு லக்கி சாமி. பேசாம அவள திருப்பி கடைக்கு கூப்பிட்டுக்க." அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல, இல்ல அம்மா திட்டுவாங்க." அப்படின்னு மனோஜ் விடாப்பிடியா இருக்கிறாப்புல. அதே நேரத்துல ரோகிணியும் அந்த கடைக்கு திருப்பி வராங்க. ரோகிணிய பார்த்த உடனே, "நீ எதுக்கு இங்க வந்த? அம்மா தான் உன்னைய வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே!" அப்படின்னு ஏதேதோ மனோஜ் சொல்ல, இங்க ரோகிணி பதிலுக்கு சொல்ல, இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. மனோஜ் அவங்க அம்மா சொல்றத தானே கேட்பாப்ல. இங்க நம்ம முத்துவையும், மீனாவையும் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம மீனா வந்து இன்னைக்கு தம்பிக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சீதா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நேத்து நைட்ல இருந்து சத்யா வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா, செல்வத்த கூட்டிக்கிட்டு எல்லா இடத்துலயும் போய் தேடுறாங்க. கடைசியா நம்ம வேலை பார்க்குற இடம், அதாவது சத்யா வேலை பார்க்குற இடத்துலயும் போய் கேட்டு, அவன் கடைசியா எங்க ஆர்டர் குடுக்க போனானோ, அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. ஸோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பைக்கும், பேக்கும் மட்டும் இருக்கு. ஆனா சத்யா இல்ல. உடனே அந்த கடையோட சிசிடிவி கேமராவ செக் பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்கறாங்க. காமிக்க முடியாதுங்கிறாங்க. அங்க மீனா வராங்க. மீனாவுக்கு அப்பதான் முத்து விஷயத்தையே சொல்றாப்ல. மீனாவுக்கு தெரிஞ்ச கடை அப்படிங்கிறதுனால, அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி கேமராவ காமிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. சிசிடிவி கேமராவ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சத்யாவும் பைக்ல வராப்ல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.